இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஆன ஜூ ரூட் சாதனைனாலும் சாதனை, ஒரு சரித்திர சாதனை பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஜூ ரூட் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் எவர் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு வராரு. ஒரு கட்டத்துல ஜூ ரூட் 10,000 பிளஸ் ரன்ஸ் அடிக்கும் போது வெரி ஷார்டஸ்ட் யங் பீரியட்லயே அடிச்சிட்டாப்ல. பட் அதை சச்சின் ரெக்கார்டுக்கு ஈக்குவல் பண்ணுவாரா, அதை தாண்டியும் போவாரான்னு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஆனா ஜூ ரூட் அதை ஈஸியா அடிச்சிருவாருன்னு தோணுது. ஏன்னா இவருக்கு 35 இயர்ஸ் தான் இப்போதைக்கு கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு ஏஜ். இப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் ஆனார்னா சச்சினோட ரெக்கார்ட்லாம் அசால்ட்டா பீட் பண்ணி தள்ளி போயிட்டே இருப்பாரு. பட் அந்த டெஸ்ட் செஞ்சுரி 51 செஞ்சுரியை பீட் பண்ணுவாரான்னு தெரியல. இன்னைக்கு 38th டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. வாசிஸ் இந்தியா 4th டெஸ்ட்ல மான்செஸ்டர்ல. அதுலயும் பாருங்க, ஜூ ரூட் செகண்ட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரன்ஸ், மோஸ்ட் டெஸ்ட் ரன்ஸ்ல, அதாவது சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்ததா ஜூ ரூட் வந்திருக்காரு. சச்சின் பாத்தீங்கன்னா 53.8 ஆவரேஜ்ல அடிக்கிற, இவர் 51.3 ஆவரேஜ்ல ஆடிட்டு இருக்காரு. அதாவது 15,921 ரன் அடிச்சிருக்காப்ல சச்சின். பட் ஜூ ரூட் ஷார்ட் பீரியட்லயே 13,379 ரன் அடிச்சு ரிக்கி பாண்டிங் சாதனையை உடைச்சிருக்காரு. இவ்வளவு காலமா செகண்ட் மோஸ்ட் ரன்ஸா இருந்தது ரிக்கி பாண்டிங். இப்போ ஜூ ரூட் வந்திருக்கிறாப்ல, வேற மாதிரி சம்பவம். ஜூ ரூட் இது இன்னும் முடியல, இந்த பாதையை நான் தொடருவேன், கண்டிப்பா சச்சின் ரெக்கார்டை நான் பீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு மீடியா சைடு. மோஸ்ட் ரன் டெஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் 15,921 ரன்னு, ஜூ ரூட் செகண்ட் மோஸ்ட் ரன் 13,379. இந்த லிஸ்ட்ல பாக்குறச்ச ஜூ ரூட் தான் இப்ப கரண்டா ஆடிட்டு வராப்புல. தேர்ட் மோஸ்ட் ரிக்கி பாண்டிங் 13,378. இவ்வளவு காலமா செகண்ட் மோஸ்ட் ரன்ஸா இருந்தவர் இப்ப தேர்ட் மோஸ்ட் ரன்ஸா வந்துட்டாப்புல. அதுக்கப்புறமா ஜேக்யூ காலிஸ் 13,289. நம்ம இந்தியாவோட தூண், அதாவது வால் சுவர் என்ன வேணா சொல்லலாம், ராகுல் டிராவிட் 13,288. இந்த 5 பேருமே டெஸ்ட் வரலாற்றை பொறுத்த மட்டும் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். பட் இந்த 5 பேர்ல ஜூ ரூட் மட்டும் இன்னும் கரண்டா ஆடிட்டு இருக்காரு. சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை ஈஸியா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 இயர்ஸ்ல பீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அது கண்டிப்பா நடக்கும். பட் டெஸ்ட்ல பீட் பண்ணுவாரான்னு தெரியல. பட் ரன்ஸ்ல கண்டிப்பா பீட் பண்ணிடுவாரு. இன்னும் 2000 ரன்கள் மட்டும்தான் உள்ளது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. 2,500 ரன் பிளஸ் அடிச்சிட்டாருன்னா ஈஸியா சச்சின் ரெக்கார்டை உடைச்சிட்டு தலைவன் வேற மாதிரி. ஜூ ரூட் கடந்து வந்த பாதை, அதாவது ஜூ ரூட் டெபியூட் ஆகி டெஸ்ட்ல 2012 இருந்து 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 17 செஞ்சுரி தான் அடிச்சிருக்கிறாப்ல. ஏன்னா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு முக்கியத்துவம் கொடுத்தது சீனியர் பேட்ஸ்மேன், சீனியர் பிளேயருக்கு சீனியர் பவுலர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜூ ரூட் மேல அதிகமா விமர்சனம் வைக்கல. பட் ஃப்ரீ ஃப்ளோவா ஆடிட்டு இருந்தாரு. அதனால ஏகப்பட்ட மிஸ் அவுட் இருந்தது. பட் 17 செஞ்சுரி தான் அடிச்சிருந்தாரு. தலைவன் கேப்டன் ஆன பிறகு ஒரு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி தன்னை தானே செதுக்கியிருக்காப்ல. 2021 இருந்து 25 வரைக்கும் தலைவன் 21 செஞ்சுரி அடிச்சு தன்னை தானே செதுக்கி உடல் மண்ணுக்கு உயிர் இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் தலைவர் சம்பவம் பண்ணிருக்காப்புல. தூக்கி நின்னா பாரு, வந்த சம்பவம் பண்ணுவேன் பாரு, அப்படி மாதிரிதான் பண்ணிருக்காப்புல. அது இந்தியாவை பார்த்தாலே அடிக்கிறாப்புல. எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரிவர்ஸ் ஹெட்டோ, இங்கிலாந்துக்கு ஜூ ரூட் தான் இந்தியா வச்சு செய்ய. மக்களே, நீங்க சொல்லுங்க, ஜூ ரூட் சச்சினோட சாதனைய பீட் பண்ணுவாரா மாட்டாரான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.